Hello guys, welcome to Tamil with Ramya Vlogs. இப்போ வந்து நம்ம பன்னீர் சாண்ட்விச் பார்க்க போறோம். இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் இதுக்கு தேவையான என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே. இதுக்கான ஃபர்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா பின்னாடி என்னோட குழந்தைங்க 2 பேர் எங்கள் வீட்டுக்காரர் தான் வீடியோ எடுக்கிறாரு. இது என்னோட 2 குழந்தைங்க. The first papa Lakshika, second papa Deshika. Hi. Okay. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ்ல ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் மீடியம் சைஸ்ல ஒரு 3 தக்காளி. ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா 2 தக்காளி போதும். அதுக்கடுத்து குடமிளகா வந்து நான் கிட்ஸுக்காண்டி இந்த கலரா போட்டா கொஞ்சம் பிடிக்கும் விரும்புவாங்கன்றதுக்காண்டி நான் 3 கலர்லயுமே ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கேரட்டை வந்து நல்லா துருவிக்கோங்க. இதுல மெயின் கான்செப்டே என்னன்னா கிட்ஸுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப பெருசா இருந்தா எங்க பாப்பாங்கெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அதனால ஃபைனா நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா வாயில அவங்களுக்கு போறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க குட்டி குட்டியா வெட்டி வச்சுக்கோங்க. கேரட்டை துருவி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னாலே நம்ம ஈஸியா குழந்தைங்கள சாப்பிட வச்சிடலாம். அதுக்கடுத்து பன்னீர், இதோட மெயின் இன்கிரீடியன்ட்டே பன்னீர் தான். பன்னீருமே நீங்க துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பால் வந்து ஹெல்தி மயோ வந்து நம்ம பண்ண போறோம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்றதுக்கு அந்த மயோ வச்சு தான் மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம பால் ரொம்ப முக்கியம், அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிரெட் சாண்ட்விச்சுக்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்க நியர்பை என்ன பிரெட் கிடைக்குதோ அந்த பிரெட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. மக்களே, நாங்கள் எதுக்கு இது ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா அவங்கள சாப்பிட வைக்கிறதே மிகப்பெரிய டாஸ்க் எங்களுக்கு. இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன நார்மலாக தானே பண்ணுறீங்கன்னு தோணும். எங்களை மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு 7-8 வருஷம் ஆகி பசங்களை எப்படியாவது ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்து அவங்கள எப்படியாவது ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட வச்சு நல்லா இதாக்கணுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ எங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே புரியும். ஸோ இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் மெயின் கான்செப்டே பசங்களுக்கு என்ன பிடிக்கிற மாதிரி வீடியோ நம்ம பண்ணலாம், அது மூலமாக எப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பசங்களை சாப்பிட வைக்கலாம், அந்த வீடியோ நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணுப்பா. நம்ம கடாய் காஞ்சோன்னா நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணணுமோ அந்த ஆயில். நம்ம இப்போ கடலெண்ணெயா? நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் இப்போ இருக்குது, இப்போ யூஸ் பண்ணுறேன். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் இதோட பெட்டர். ஆயில் ஹீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்து ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிடா. ஓகே, லக்ஷி நீ போய் பன்னீர் துருவு. ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாளாம், அதனால அவளுக்கு பன்னீர் துருவுற வேலை கொடுத்துருக்கோம். அவளுக்கு அந்த வேலை ரொம்ப பிடிக்கும், அதனால அவளுக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு கூட நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது வேலை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே ரொம்ப ஆர்வமாக சமைப்பாங்க. இடையில வச்சு வதக்குறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மம்மின்னு வருவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ண விட்டா தான் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னு நாங்கள் விட்டுருவோம். ஓகே, 2 பேருமே சேர்ந்து கட் பண்ணுங்க. சரி, ஓகே ஓகே. போய் கட் பண்ணுங்க. ஸோ சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். பசங்களுக்கு நைஃப் கொடுக்காதீங்க, கத்தி எதுவும் கொடுக்காதீங்க. இப்போ நாங்களே கட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க கியூப்ஸ் போட்டு கொடுத்துட்டோம்னா ஈஸியாக அவங்க வந்து துருவிப்பாங்க. சரி, பாதி திருவிட்டு பாதி வச்சிரு. ஓகேவா? சரி, ஓகே. போங்க. சரி. ஆனியன் வந்து நல்லா வதங்கணுமா? ஓரளவு மீடியமா வதங்கினா போதும். ஓகேடா. அங்கே தான் இருக்கும் பாருங்க. இல்லையா? இது நம்மளுக்கு ரொம்ப நல்லா வதக்கணும் கிடையாது. பாதி ஓரளவு வதங்கி கிட்ஸ் ஓரளவு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும். ஆனியன் ஓரளவு பெரிய வெங்காயம் ஈஸியாகவே வதங்கிடும், சாப்பிட்டா போதும். இதுக்கப்புறம் வந்து நம்ம குடமிளகாய் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் குடமிளகாய் ஆட் பண்ணுறேன். எல்லோ. இதோட குவான்டிட்டி எவ்வளோ போட்டிருக்கேன்னா இப்போ கிரீன் கலர் குடமிளகாய் மட்டும் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன்.
மற்ற எல்லோ க்ரீன் எல்லோ ரெட்டு இதெல்லாம் வந்து நான் பாதி தான் வெட்டி போட்டிருக்கேன். எனக்கு இந்த அளவு தான் தேவை, அதனால நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் முழு குடமிளகாயுமே நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து க்ரீன் குடமிளகா கிடச்சிரும், ஆனால் எல்லோவும் ரெட்டும் கிடைக்கிறது கொஞ்சம் டவுட்டு. ஸோ சூப்பர் மார்க்கெட் அதில் தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை சேர்ந்து போடுங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து க்ரீன் குடமிளகாவே யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அம்மாட்ட பாப்பாட்ட இருக்கு, அக்காட்ட இருக்கு, போய் வாங்கிக்க. என்னோட பிள்ளைங்க 2 பேரும் பன்னீர் துருவுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களையும் லைட்டாக நம்ம வந்து சமையலில் இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க. இல்லை நம்ம தெரியாமல் ஏதாவது நம்ம சமைச்சிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது ரொம்ப யோசிச்சு டேஸ்ட் நல்லாவே இருந்தாலும் நல்லா இல்லைன்னு தான் அதிகமாக சொல்கிறாங்க. அதனால நீங்கள் சமைக்கும் போது மேக்ஸிமம் அவங்கள வந்து ஹெல்ப் கூப்பிடுங்க. இல்லை அவங்களே வாண்டடாக வர்றாங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செய்ய வச்சு அவங்கள பண்ண வைங்க. அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி, உங்கள் குழந்தைங்க எப்படின்னு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது நம்ம கேட்டகரி தான் நிறையா இருப்பாங்க. எப்படா பிள்ளைகளை சாப்பிட வைக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு நைட்லாம் பல நாளாக தூங்காமல் இதை நினச்சே தூங்காமல் இருக்கிறவங்கலாம் பல பேர் இருக்காங்க. இந்த பாருங்கள், பசங்க வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பன்னீர் எல்லாமே ஸ்லைஸ் பண்ணுறாங்க. ஓகே, நல்லா ஸ்லைஸ் பண்ணுங்கள், சரியா? ஓகே, ஓகே. இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு 3/4 பங்கு வதங்கினா போதுமாப்பா? ஓகே. அதாவது ரொம்ப சாஃப்டாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப நறுச்சுன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இது பண்ணிட்டோம்னா அவங்க பசங்க சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறோம், அப்போதான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இதெல்லாம் பேசிக் தான், எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் சமைக்கிறவங்களாம் இருக்கீங்கல்ல, நியூலி மேரிட் அந்த மாதிரிலாம் இருக்கீங்கள, அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா வதக்கும்போது ஸ்டார்டிங்லேயே இல்லை கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கிறப்பே உப்பு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சமையல் டிப்ஸாடா? ஆமாம். ஸோ ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில், ஒரு 2 days ஒன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. அதனால் அதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு 4 days இல்லை 5 daysக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த காலையிலலாம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்லாம் ரெடி பண்ணி அவசரமாக சமைக்கிற அம்மாக்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ரீ பிளான் ஓரளவு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த 1 week ஸ்மூத்தாக போகும், இல்லைன்னா ரொம்ப ஹரிபரியாக போகும். இப்போ அந்த காய்கறிகள்லாம் வந்து நம்மளுக்கு இதுதான் போடணும்னு கிடையாது. உங்களுக்கு கார்ன் இருக்குது அப்படின்னா கார்ன் போடலாம், இல்லை உங்களுக்கு வந்து ப்ரொக்கோலி கிடைக்குது அப்படின்னா ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு எது சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி ஹெல்தி வெஜிடபிள்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்மளோட சாய்ஸ் தான் உங்களுக்கு. இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஃப்ளேவருக்கு தான். நீங்கள் ஒரு 1/2 teaspoon சின்ன ஸ்பூன்ட்ட நான் இந்த இவ்வளோ ஸ்பூன் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறலாம். நல்லா பக்கத்தில் கட்டிக்கலாம். இப்போ நம்ம 3 தக்காளி மீடியம் சைஸ் வெட்டி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பன்னீர் தெரியிட்டியாப்பா? சூப்பர், குட் கேர்ள். தீக்ஷியும் தெரியுறாளா? தீக்ஷி தெரியிட்டியாடா? ஓகே, சிந்தாம தெரியும் என்னப்பா? ஓகேடா. சரி வைங்க, நீ பாப்பா கிட்ட போயிரு. சரி, இப்போ கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா அதோட சேர்ந்து மெர்ஜ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஓகே, நீ திருநதா? சரி சரி, ஓகே சரி, 2 பேரும் திருநது. ஓகே, சாப்பிட்றணும். ஓகேவா? சரி, ஓகேடா. சரி, சூப்பராக நீட்டாக தெரியிட்டடா. ஓகே, அதுக்கடுத்து மசாலா போட போகிறீங்களா? வைக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ரொம்ப சிம்பிளாக 3 பொடி தான் ஆட் பண்ணுவேன், ரொம்பலாம் போட மாட்டேன். கரம் மசாலா ஒரு 1 teaspoon எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலா வந்து சிக்கன் குழம்புத்தூள்
அது வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சாட் மசால் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. போதும், அவ்வளோதான். இது மூணையும் இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கணும்னா ஆட் பண்ணிக்கலாம். என்னப்பா வருது? ஆமாம், ஓகே. இப்போ ஓரளவு மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கும் போது சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் இந்த மசாலாலாம் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கேரட் ஆட் பண்ணணும். ஒரு 3 கேரட் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். அது துருவி போட்டுக்கோங்க. என்னென்ன காய்கறியெல்லாம் உங்கள் பிள்ளைங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி பிடிச்ச விஷயம் செய்கிறப்ப அதில் ஆட் பண்ணி விட்ருங்க. அவங்களுக்கே தெரியக்கூடாது என்னென்ன கலந்துருக்கோன்றது. கேரட் போட்டாச்சா? கேரட் நல்லா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுறணும். ஒரு வதக்கணுமா? சரி, நல்லா வதக்கிட்டு அது ஃபுல்லாக அதோட சேர்ந்து மெர்ஜாகி கலந்துடணும். கலந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கேரட் வதங்கணும்லாம் தேவையில்லைன்னா நம்ம துருவி தான் போடுறோம். சாலட்லலாம் நம்ம துருவி அப்படியே தான் சாப்பிடுவோம். அதனால இது வதங்கணுன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவு வதக்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் 2 பேரும் தனித்தனியாக துருவினதுனால தனித்தனி பிளேட்டில் வச்சுருக்கேன். துருவி முடிச்சுட்டு மேடம் 2 பேரும் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க, விளையாட போயிட்டாங்க. இப்போ நம்ம இந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவங்க 2 பேர்த்தையும் வீட்டுக்குள்ளே இன்னொரு ரூம்குள்ளே அனுப்பி விட்டுட்டோம். வந்துட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க, வீடியோவும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் உள்ளே கருங்க, முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லியாச்சு. பிளே ரூமில் உள்ள விளையாண்டுட்டு இருக்காங்க. பன்னீர் துருவுறதுனால நம்ம ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும், ஒன்னோட ஒன்று நல்லா கலந்துரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பண்ணிவிட்டு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கினாலே நம்மளுக்கு போதும். இப்போ வந்து நம்ம மயோனஸ் ஹெல்தி மயோ பண்ணிக்கிறோம். ஸோ மெயினே மயோ தான். இதில் வந்து எக் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம்லப்பா, ஒன்லி பன்னீர். எக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. பியூர் வெஜ். பால் இது 2 வச்சு தான் நம்ம முந்திரி பருப்பு வந்து இதில் மிக்ஸ் ஆகிறதுக்காண்டி, இந்த ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காண்டி நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறலாம், அவ்வளோதான். ஓகே, ஸ்டேஜ் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் தான். ஓகே, இப்போ நம்ம ஹெல்தி மயோ பண்ணிக்கிறலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையானது பன்னீர். ஒரு பன்னீர் பாக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா பாதியை துருவி இதில் போட்டுட்டேன் நான். மீதி பாதியை இதில் போட்டுட்டேன். அதாவது மயோ பண்ணுறதுக்கு மிக்சியில் போட்டுட்டேன். நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக வெட்டிட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அரைக்கும் போது கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா 2 பன்னீர் எடுத்துக்கோங்க. இதை விட அதிகமாக டபுளாக வேணும்னா அதே மாதிரி 2 பன்னீர் எடுத்து ஒரு பன்னீரை ஃபுல்லாக துருவி போட்டுருங்க. ஒரு பன்னீரை ஃபுல்லாக மயோ பண்ணிக்கோங்க. அந்த உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் அதிகப்படுத்திக்கிறலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் பாதி துருவி போட்டிருக்கேன், பாதி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது வந்து முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு சும்மா கையில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு கிட்ட எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு வந்து கொஞ்சமாக. காஷ்மீர் மிளகாத்தூள் எதுக்குன்னா இது கொஞ்சம் பீச் கலரில் வரும், ப்ளஸ் லைட்டாக மைல்டாக ஒரு ஸ்பைசி இருக்கும். அதுக்காண்டி நான் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் வந்து ஒரு குட்டி ஸ்பூன்கிட்ட ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சால்ட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறலாம். சும்மா ஒரு 2 பிஞ்ச் போட்டால் போதும், ஒரு ஃப்ளேவருக்காண்டி லைட்டாக போட்டுட்டு அவ்வளோதான். மிக்ஸியில் அரைச்சிடலாம். ஐஸ் கியூப் ஃபைனலாக நம்ம ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கிறலாம். ஐஸ் கியூப் எதுக்குன்னா நம்மளுக்கு மிக்ஸி அரைக்கும் போது ஹீட் ஆகும். அது ஹீட் ஆகாமல் கொஞ்சம் கூலிங்காக இருந்ததுன்னா நல்லா நம்மளுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். அதுக்காண்டி ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கலாம். மெயின் மயோனஸ்க்கு என்ன தேவைன்னா இது ஸ்மூத் ஆகிறதுக்கு நம்மளுக்கு பால் தேவை. ஸோ கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம பால் யூஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சின பால் தானே? ஆமாம், காய்ச்சின பாலே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பால் தேவையில்லை, காய்ச்சின பாலே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/4 டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க போதும். ஸோ மெயினே நம்மளுக்கு இந்த இப்போ இதுதான் முக்கியமானது. ஆமாம், பன்னீரும் பாலும் அது 2 ஆட் பண்ணாலே போதும். அதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இப்போ
பன்னீர் வந்து நம்ம மயோ பண்ணியாச்சு, ஹெல்தி மயோ பன்னீரில் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்லேயே பண்ணுறது, கடையில் பண்ணுறது கிடையாது. ஆமாம். ஓகே. கிட்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்லேயே சிக்கன் செஞ்சால் கூட இந்த மயோ நீங்கள் ஹெல்த்தியாக எப்போனாலும் ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், மெயினாக நாங்கள் பாப்பாட்ட நோட்டீஸ் பண்ணதே வெறும் சிக்கனை கொடுத்தா சாப்பிட்றத விட மைனஸ் மிக்ஸ் பண்ணி மைனஸ் லைட்டாக தொட்டு சாப்பிட்டா நிறையா சாப்பிட்றாங்க. ஸோ அதனால தான் வெறும் ப்ரெட்டுக்குள்ளே இந்த சாண்ட்விச் இல்லாமல் இப்போ நம்ம அந்த இது ரெடி பண்ணியிருக்கோம். இதை ஆட் பண்ணுறது தான் இதோட மெயின் கான்செப்டே. இதில் மெயினாக ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைக்கும், அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம மயோனஸும் போட்டு இந்த மசாலாவும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும், அது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம் அதை எப்படி செய்யறதுன்னு. இப்போ நம்ம அந்த பவுலில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் மசாலா பண்ண மசாலாவை. ஃபுல்லாக எடுக்கணும்னு தேவையில்லை, நீங்கள் மிச்சம் இருக்கிறத நீங்கள் வந்து மறுபடியும் ஈவினிங் டைமில் இப்போ மார்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஈவினிங் எடுத்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம். ஸ்கூலுக்கு இப்போ நீங்கள் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் கொடுத்து விடலாம், மதிய லஞ்சுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பாப்பாங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு இதை கொடுத்து விட்டுறலாம். கொடுத்து விட்டுட்டு ஈவினிங் வந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் கூட கேட்பாங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் ஒரு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு மயோ தனியாக ஸ்டோர் பண்ணிடுங்க, மசாலா தனியாக ஸ்டோர் பண்ணிடுங்க. ப்ரெட்டை வந்ததுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ப்ரீஹீட் பண்ணிட்டு, நல்லாயிருக்கும். நாங்கள் மெயினாக பாப்பாவுக்கு இதை கொடுத்து லஞ்சுக்கே இதை தான் இப்போ கொடுத்து விட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ரைஸு கொடுத்து விட்டு பார்த்தோம், ரைஸு குழம்ப ஊற்றி கொடுத்து பார்த்தோம், ஒன்றும் சாப்பிட மாட்றாங்க, திரும்ப அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ என்னடா பண்ணலான்னு யோசித்தோம், இந்த மெத்தட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. டெய்லி உங்களுக்கு வந்து குழம்பு சாதம் கூட்டு பொரியல் வச்சோம்னா அந்த கான்செப்டே பிடிக்க மாட்டேது. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் போகணும், ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இறங்க வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து மசாலா வதக்குனதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த மயோனஸ் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு ரொம்ப க்ரீமியாக வேணும்னா ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கொஞ்சமாக போதும் அப்படின்னா கட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டே கலந்துக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் மயோனஸ் தேவைப்படுது, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும். இது எங்கள் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ உங்கள் குழந்தைக்கு தெரியும்ல மைனஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நல்லா க்ரீமியாகவே பண்ணுங்கள். இல்லை ரொம்ப அதான் மைனஸ்லாம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வெறும் மசாலாவை கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணி மைனஸ் மிக்ஸ் பண்ணாமல் கூட கொடுத்து பாருங்கள். இல்லை இப்போ லைட்டாக பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் ஸ்டெப் வந்து பண்ணி இது ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தோசைக்கல், உங்கள் வீட்டில் என்ன கல் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பீங்கல்ல, நாங்கள் தோசைக்கல்லில் தான் டோஸ்ட் பண்ணுவோம். தோசைக்கல்லை எடுத்துகிட்டு நம்ம ஆயிலை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குருவோம். பண்ணிவிட்டு ப்ரெட்டை உங்கள் கல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டாக டோஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அக்காட்ட போடா. மேலே லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு பட்டர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பட்டர்லேயே டோஸ்ட் பண்ணலாம். எங்கள் பிள்ளைங்களுக்கு பட்டர் ரொம்ப வந்து வெறுதாக சாப்பிட்றதுக்கு வேணால் விரும்புவாங்க. இந்த மாதிரி ப்ரெட்டிலலாம் ஃப்ளேவரில் அதில் மிக்ஸ் பண்ணோம்னா பிடிக்க மாட்டுது. உங்கள் குழந்தைங்களுக்கும் இப்படின்னான்னு சொல்லுங்கள். அதாவது ப்ரெட்டு பட்டர் பிடிக்குது, ஆனால் அது வந்து டோஸ்ட் பண்ணும்போதோ வேறு ஏதாவது சமையலில் யூஸ் பண்ணால் பிடிக்க மாட்டுது. வெறுதாக சாப்பிட்றதுக்குன்னா ரொம்ப விரும்புகிறாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி குட்டி பாப்பா அப்படின்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கேட்பா. பெரிய பாப்பா வந்து நம்மளுக்கு சாண்ட்விச் கடையில் கொடுக்குற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கேட்பாங்க. உங்கள் கிட்ஸுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன். சைடு தோல் கட் பண்ணணுமா வேணாம்ல? வேணாம். ஒரு சில பசங்க சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வேணாம்பாங்க. ஸ்டார்டிங்லலாம் எங்கள் பாப்பா வந்து சைடுலலாம் கட் பண்ணி கொடுத்துருங்கம்மா அப்படின்னு கேட்டாளுங்க. அதனால நான் சைட்லலாம் கட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ அந்த மாதிரி அந்த ஃப்ளேவர் பிடிச்சதுனால நான் அப்படியே சாப்பிட்றேன்னு விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நான் கட் பண்ணுற வேலை மிச்சம். இப்போ வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி 2 சைடு எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த வச்சுருக்கிற மசாலாவை ஸ்டஃபிங்காக உள்ளே வச்சிடலாம்.
நம்ம தேவையான அளவு உள்ளே வச்சுட்டு ரொம்ப வைக்காத, லைட்டாகவே வை. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் செய்யணும். நான் ஓரமாக வை. இங்கே அவள் குட்டி பாப்பாவுக்கு அடுத்த ஸ்கொயராக ரெடி பண்ண. ஓகே, இப்போ நம்ம குட்டி பாப்பாக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ எங்களுக்கு என்னென்னா பெரிய பாப்பா சாப்பிட வைக்கிறது தான் பெரிய டாஸ்க். அவளுக்காக தான் இந்த இது நாங்கள் பெருசாகவே இது பண்ணுறது. இப்போ குட்டி பாப்பா ஸ்கூலில் போய் அவளே சாப்பிட்டு வந்துடுறான். அவங்க ஆன்டிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படியாவது சாப்பிட வச்சிட்றாங்க. இப்போ பெரிய பாப்பாவை சாப்பிட வைக்கிறதே நம்மளுக்கு பெரிய இதாக இருக்கிறனால அவளுக்காக தான் இது பண்ணுது. இதை கொடுத்து விட்டோம்னா கரெக்டாக ஒவ்வொரு நேரம் 2 பீஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சுருவான். 3 பீஸ் கொடுத்து விட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கொடுக்குறதுக்காண்டி வச்சுருப்பா. அதை கேட்டுருவான். அதனால் அவங்களுக்கு ஒரு பாதி எக்ஸ்ட்ரா வச்சு விட்ருவோம். அதனால் அதை சாப்பிட்டுட்டு மீதி சாப்பிட்றா. அதனால் இந்த ஃபுட்டு வந்து வீக்லி ஒன்ஸ் நாங்கள் இதை இன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து ப்ரெட்டில் இருந்து சப்பாத்திக்கு மாறிட்டோம். பேசுங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் சப்பாத்தி ரோலே கொடுத்துட்டோம். ஓகே ஓகே, இப்போ நம்ம பாப்பாங்களை கூப்பிட்டு சாப்பிட வச்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்ககிட்டே கேட்குறோம். பாருங்க. ஓகே, இப்போ அவங்ககிட்டே கேட்டுக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிடுங்க பாப்பா. தீக்ஸி எப்படி இருக்கு? சாப்பிடு தீக்ஸி. சூப்பரா? லக்ஸி தீக்ஸி சாப்பிடுங்க. சரி, பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோ. பக்கத்தில் வச்சுக்கோ. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? ஓகே ஓகே. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது இடையில விட்டுருப்பேன், கண்டிப்பாக பெரிய மிஸ்டேக் கூட விட்டுருக்கலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் வீடியோ. ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ.